வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக மற்றும் மாவட்ட சிறுபான்மை அணி சார்பாக தைக்காப்பள்ளி மைதானத்தில் நாகர்கோயில் மாநகர சிறுபான்மை அணி அமைப்பாளர் டி.எம். ஷேக் ஹிதாயத் தலைமையில் இப்தார் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் ஜி.எம்.எஸ். சபிக் வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் திமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர், நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ், மாநில உணவு ஆணைய தலைவர் சுரேஷ் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் மகளிர் அணி மாநில செயலாளர் கலன் டேவிட்சன், துணை மேயர் மேரி பிரின்சிலதா, 39வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரிஸ்வானா ஹிதாயத், மண்டல தலைவர் அகஸ்டினா கோகிலவானே மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட, மாநகர பகுதி கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், ஜமாத் உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் மாநகராட்சி கிழக்கு மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் ஆகிய நான் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு நாகர்கோவில் மாநகராட்சி கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயருமான அருமை அண்ணன் ரே மகேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி மற்றும் 39வது வார்டு மாமன்ற உறுப்பினரின் ஒரு 2 நிமிட ஏவியையும் தொடங்கி வைத்தார். 39வது வார்டு மாமன்ற உறுப்பினரின் 4 ஆண்டு சாதனைகள் என்ன 400 என்கிற பட்டியலையும் அவர் துவக்கி வைத்தார். மற்றும் வாரிய தலைவர் அண்ணன் சுரேஷ் ராஜன் அவர்கள் கலந்து கொண்டார்கள், சிவராஜ் கலந்து கொண்டார்கள், ஓட்டுநர் அணி அமைப்பாளர் சிவராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மற்றும் தாமரை பாரதி அவர்கள் கலந்து கொண்டார்கள். எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த 39வது வார்டு பொதுமக்களும் மற்றும் என்னுடன் பணியாற்றிய கழக உடன்பிறப்புகளும் மற்றும் எனக்கு கூட இருந்த என்னோட நண்பர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மகளிர் உரிமை திட்டம் மாதந்தோறும் 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே அவர்களுடைய அக்கௌண்டில் பணத்தை செலுத்தியவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் முதியோர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைச்சிடாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது 2000 ரூபாய். இதுபோன்று பல விஷயங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செயல்பட்டிருக்கிறார். இதேபோல் சிறுபான்மை மக்களுக்கும் அதுபோன்று தான்
பல விஷயங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்திருக்கிறார். ஆகையால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இதனை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537